ஹாய் கேஸ் I'm ராஜ்குமார் ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட கமெண்ட் பேக்லிங்க்ஸுக்காக ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சரிங்களா. ஸோ மினிமம் ப்ரைஸ் தான் 1000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 1000 பே பண்ணி. ஸோ அந்த டொமைனுக்கு வந்து நம்ம ஆர்டர் அதாவது எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டொமைனில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, எவ்வளோ பேக்லிங்க்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காமிச்சிடுறேன். ஆர்டர்ஸ் வந்து என் சைடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு மோஸ்ட்லையும் சரி ஏக்ரிஃப்லும் சரி எப்படி அப்டேட் ஆகிருக்கு, அதுவும் 7 நாளுக்குள்ளே சரிங்களா. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏக்ரிஃபை அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டொமைன் வந்து யூஆர்எல் வந்து நான் இந்த இடத்த பேஸ்ட் பண்ணிவிட்டு டொமைனுக்கான அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குது, தென் எவ்வளோ பேக்லிங்க்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ வந்து பார்த்தலாம். இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். தென் டொமைனோட யூஆர்எல் வந்து நான் போட்டு காமிச்சேன் சரிங்களா. ஸோ அதுதான் தென் அகேன்ஸ்ட் நான் போட்டிருக்கேன். டொமைன் யூஆர்எல் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து இப்போது நான் செக் பண்ணுறேன் ஓகேங்களா. தென் இது வந்து ஹியூமனாக வாட்டர்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். டெக்ஸ்டால் பார்க்கும்போது நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்த பாருங்கள், டொமைன் ரேட்டிங்னு வந்து பார்த்தாச்சுன்னா 0ல் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் டொமைனுக்கு டொமைன் ரேட்டிங் 0ல் இருக்குது. பேக் லிங்க்னு வந்து பார்த்தாச்சுன்னா 36 பேக் லிங்க் இருக்குது. கிட்டத்தட்ட 22% டூ ஃபாலோ பேக் லிங்க் இருக்குது சரிங்களா. ஸோ தென் அதே போல் லிங்க்டு வெப்சைட் 22 வெப்சைட் இருக்குது, அதுக்குமே 23% காமிக்குது. நல்லா பார்த்துட்டு வாங்க, இந்த வெப்சைட்டுக்கு நான் எதில் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துங்க. தென் ஆல்ரெடி இந்த வெப்சைட் எதில் லிங்க் பில்டு பண்ணியிருக்காங்களோ அதுக்கான ரெஃபரன்ஸ் வெப்சைட்டை நீங்கள் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க சரிங்களா. ஸோ இதுலையுமே ஆக்சுவலி இது வந்து நம்ம ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது நம்ம கொடுத்தது தான் இப்போதைக்கு எல்லாமே அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. தென் இன்றைக்கி நான் இந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா கரெக்டாக இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே இல்லை பேக் லிங்க் பில்ட் ஆன பிறகு உங்களுக்கு நான் அந்த சைட்டில் இருந்து எவ்வளோ டொமைன் ரேட்டிங் ஏறி இருக்குது. தென் பேக் லிங்க் பாருங்கள், 1000 பேக் லிங்க் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. பட் ஆனால் ஏக்ரஃபில் இந்த இடத்த இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வெறும் 36 பேக் லிங்க் தான் இருக்குது சரிங்களா. ஸோ அகேன்ஸ்ட் உங்களுக்கு வேணும்னா கூட மறுபடியுமே கூட நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து வெப்சைட் அத்தாரிட்டி செக்கில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் லிங்க் எவ்வளோ இருக்குன்றது போட்டிருக்கு, ரெஃபரன்ஸ்க்கு எதுன்னு சொல்லி காமிச்சேன் இல்லையா. ஸோ சேம் அதே தான், டொமைன் நேம் போட்டுவிட்டேன். தென் இப்போ நான் வந்து அகேன்ஸ்ட் வந்து நான் டொமைன் ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இப்போ நான் வந்து பார்த்துடலாம். தென் அத்தாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், சேம் அதே தான். ஃபஸ்ட்டு அங்கே இருந்தது, இப்போ இங்கே இருந்தது வேறு வாரியாக காட்டுதுங்களா. ஸோ இப்போது 36 பேக் லிங்க் வந்து காட்டுது, 22 லிங்க்டு வெப்சைட்னு சொல்லிட்டு காமிக்குது சரிங்களா. பட் டொமைன் ரேட்டிங்னு பார்த்தாச்சுன்னா 0ல் தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வித்தின் 7 டேஸில் வந்து 1000 பேக்லிங்க்ஸ் வந்து கமெண்ட் பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டொமைனுக்கு ரேட்டிங்கும் சரி மோஸ்ட்லியும் சரி எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் ஆகும். அதுவுமே நான் காட்டுறேன் சரிங்களா. அடுத்ததாக மோஸ்க்கான ஸ்க்ரீனில் போய்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தென் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அனதர் டேப்ஸில் போய்ட்டு மோஸ்ட்டில் போய் செக் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் யூஆர்எல் தான் நான் அந்த இடத்த போட்டிருக்கேன் தெரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்களுமே செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நான் அகேன்ஸ்ட் இதுக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அன்றைக்கி நான் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற அன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோஸ் வந்து எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டொமைனுக்கான ஏஜ் காட்டல ஓகேங்களா. இந்த டொமைனுக்கு மினிமமாக ஏஜ் வந்து பார்த்துச்சுன்னா 3 மந்த் ஏஜ் தான் ஆகுது, ரொம்பலாம் கூட இல்லை. தென் இதில் வந்து பார்த்துச்சுன்னா டொமைன் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ குவாலிட்டி பேக்லிங்க் 0ல் இருக்குது, ஸ்பாம் ஸ்கோர் 1ல் இருக்குது. தென் பேஜ் அத்தாரிட்டி அண்ட் ஆஃப் பேஜ் எஸ்இஓ மட்டும் 23% இருக்குது. குவாலிட்டி பேக்லிங்க்ஸ்னு பார்த்துச்சுன்னா 0 தான் இருக்குது எல்லாமே. மோஸ்ட் ரேட்டிங் மட்டும் ஒன்றே இருக்குது சரிங்களா. ஸோ பேக்லிங்க் வந்து வைஸ் பார்த்தாச்சுன்னா இதெல்லாம் 159 இருக்குது ஓகேங்களா. ஸோ இது நாம் வந்து கம்ப்ளீட்டாக 7 டேஸில் வந்து இது கம்ப்ளீட்டாக மொத்த ஒர்க்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து நான் ஃபுல் டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். தென் பர்டிகுலராக கொடுத்துருக்க கீவேர்ட்ஸ் வந்து பார்த்துச்சுன்னா இவங்களோட டொமைன் யூஆர்எல்ல தான் வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ண சொல்லி கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு தகுந்த போல தான் நம்ம வந்து ஒர்க்குமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ நம்ம சைடு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இதே டொமைனுக்கு வந்து நான் ஒரு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து போடுறேன். தென் அகேன்ஸ்ட் வந்து டொமைன் யூஆர்எல் வந்து காட்டுற இந்த இடத்த பாருங்கள் தெரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஒன் டைமில் வந்து செக் பண்ணிவிட்டு ஐம் நாட் ரோபோட் இருக்கா செக் டிஏபி கொடுத்த உடனே சேம் அதே ரிப்போர்ட்டு தான் கீழே வருது. ஏன்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அகேன்ஸ்ட் வந்து செக் பண்ணி காட்டுறேன். டவுட்டாக இருந்தால் இந்த பர்டிகுலர் டொமைன் நேம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த இடத்த சப்டொமைனை வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் சப்டொமைன் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒன் டைம் செக் பண்ணி காட்டுறேன் அப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு நான் 2 டைப்ஸாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேக்லிங்க் பில்டிங் மெத்தடில் சப்டொமைனுக்கு பில்டு பண்ணலாம், நம்மளோட மெயின் டொமைனுக்கு பில்டு பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ சப்டொமைன் போட்டிருந்ததா இப்போ மெயின் டொமைனுக்கு போட்டிருக்கேன். தென் இது வந்து டெக்ஸ்டாப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சேம் முன்ன இருந்தது அதே ரிப்போர்ட்டு தான், இந்த இடத்த பாதி வரல ஏன்னா ஆட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க போல இருக்குது அதனால் வரல சரிங்களா. ஸோ நீங்களே செக் பண்ணி பாருங்கள். தென் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு ஒர்க்கும் முடிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ கொடுப்பேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது போல் யாருக்காச்சும் வெப்சைட் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணுற நீடு இருக்குது அப்படின்னா நம்ம மினிமம் ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு பேக்லிங்க் 1 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். பேக்லிங்க் எடுத்தால் தான் நம்ம வெப்சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் வரும் நண்பா. ஸோ பேக்லிங்க்கு கொஞ்சமாச்சும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 1000 பேக்லிங்க் எடுத்து உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் பல்காக ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.